யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 2025க்கான நட்சத்திர பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம். அதன் வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிறது கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரம் மேஷ ராசியில் 1 பாதமும் ரிஷப ராசியில் 3 பாதமும் கொண்டது. நட்சத்திர அதிபதி சூரியன். 2025 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல நல்ல மாற்றங்கள் அப்படின்றத நீங்கள் கண்கூடாக பார்க்க போகிறீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள்னு சொன்னீங்கன்னாவே பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பல தொழிலுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க அடிக்கடி தொழில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒன்றோட ஒன்று சம்மந்தப்படாத தொழில் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு பின்னடைவு வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயந்தான் நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும் அப்படின்றதுக்காக போராடிக்கிட்டே இருப்பாங்க. அதிலும் லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷ கடைசியிலே ஏதாவது ஒரு தொழில் வந்து பரவாயில்ல கொஞ்ச நாளைக்கு இதுதான் கொஞ்சம் அப்படியே ஃபாலோ ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸில் வந்து பார்த்திங்கன்னா பல தொழில்கள் வந்து செஞ்சு நஷ்டமானது அப்படின்றதும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். வேலை செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நார்மலாக போயிட்டே இருக்கும். தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான பிரேக் எல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நிறைய கிரக பெயர்ச்சிகள்லாம் இருக்குது. அதாவது ராகுகேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சி, இந்த 4 பெயர்ச்சிகள் இருக்கிறதுனால நமக்கு மாற்றங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலுமே நல்ல மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக வந்தே தீரும். கிணத்துல போட்ட கல் மாதிரியே இருக்குது வாழ்க்கை, எந்த மாதிரியான நல்ல விஷயங்களும் வரவே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு பல விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வர்றதுக்கு உண்டான சான்ஸும் இந்த வருஷம் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பெண்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உண்டான பலன்கள். பெண்கள் வந்து போராட்ட குணம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள். ஆளுமை திறன் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும். துவண்டே போக மாட்டாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் இன்னொரு தடவை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், கடைசி வரைக்கும் போய் நான் செக் பண்ணிட்டு தான் வருவேன், பாதியில் வந்து நான் பேக் அடிக்கவே மாட்டேன். ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா பாதியில் பின்னாடி வந்துடவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் போயிட்டு நான் என்னென்னு பார்த்துட்டு தான் வருவேன்னுவாங்க. என்ன தோல்வி வந்தாலுமே அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த சக்தி அப்படின்றது அந்த பெண்களுக்கு இருக்கத்தான் செய்யும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பாசிட்டிவான தாட்ஸ் அப்படின்றது அவங்க மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கும். பாசிட்டிவ் தாட்ஸ் வந்தாலும் கிரக சூழ்நிலைகள் நெகட்டிவாக கொண்டு போய் தள்ளும். ஆனாலும் திரும்ப ரீஜெனரேட் ஆகிட்டு அவங்க வாழ்க்கையில் அவங்க வந்து போராடி முன்னுக்கு வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய தாக்கங்கள்லாம், அதாவது நெகட்டிவாக இருக்கக்கூடிய தாக்கங்கள்லாம் குறையிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் கண்டிப்பான முறையில் குறைஞ்சே தீரும். அதுலேயும் முதல் பாதத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ராகு பெயர்ச்சிக்கு அப்புறமா பல நல்ல மாற்றங்கள் அப்படின்றது கிடைச்சே தீரும். முதல் பாதத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா 7.5 சனி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 7.5 சனி ஆரம்பிக்க போகுது. மீதி இருக்கக்கூடிய 3 பாதங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7.5 சனி இப்போ கிடையாது. ஸோ இன்னொரு 2 வருஷம் இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் வெயிட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பாதத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சூரியனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால சனிக்கும் சூரியனுக்கும் பெருசாக ஈடுபாடு இல்லை. அதனால் தொழிலில் சின்ன சறுக்குகள் வரும். அதனால் அதை நீங்கள் பார்த்து சுதாரிப்போடு நடந்துக்கோங்க. உஷாராக இருக்க வேண்டிய காலம். அடுத்து கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள். ஸோ இந்த ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஆளுமை திறமை அதிகமாக இருக்கும். ஒரு குடும்பத்தில் இருக்காங்கன்னா அந்த குடும்பத்தை மொத்தமாக எடுத்து வழி நடத்தக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்கக்கிட்ட பேசி முன்னுக்கு வரவே முடியாது. பேச்சு வந்து பார்த்திங்கன்னா அடக்கி ஆளக்கூடிய பேச்சுகள் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ரொம்ப நல்ல மனிதர்கள் தான். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பண ரீதியான விஷயங்களில் பல ரகசியங்களை காப்பாற்றக்கூடிய நபர்கள். ஸோ அவங்களுடைய நஷ்டமாக இருக்கட்டும் லாபமாக இருக்கட்டும் 100% அவங்க யார்கிட்டையும் ஷேர் பண்ணவே மாட்டாங்க. ரகசியங்களை வச்சு காப்பாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களை நம்பி எந்த விஷயத்தை வேணாலும் நம்ம சொல்லலாம். ஏன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா எதையுமே சொல்லி நம்மளை வந்து பின்னாடி பேசக்கூடிய நபர்களாக இருக்கவே மாட்டாங்க. எல்லா ரகசியத்தையுமே மனசில் போட்டு புதைச்சிக்கிற நபர்களாக இருப்பாங்க. ரொம்ப முக்கியமாக நேர்மையாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலை சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ஆவரேஜாக போய்கிட்டு இருந்தாலும், அதாவது அந்த முதல் பாதத்தில் இருக்கக்கூடியவங்க மேஷ ராசியில் சனி நீசம் பெறக்கூடியது அப்படிங்கிறதுனால ரொம்ப ஆவரேஜான சம்பளமாகக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இதே ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாங்கன்னா பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பான முறையில் இருக்குது. ஸோ மேஷத்தில் மட்டும் பெரிய பலன்கள் கிடைக்காதான்னு பார்த்திங்கன்னா ராகு பெயர்ச்சிக்கு அப்புறமா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு இரட்டிப்பு இல்லை டபுளான இன்க்ரிமெண்ட்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. ரொம்ப நிதானமாக இருக்கணும். முதல் ஒரு 4 மாதம் வரைக்கும் நம்ம பல்ல கடிச்சிக்கிட்டு ஓட்டிட்டோம்னா பலவிதமான மாற்றங்கள் நம்மளை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்படின்றதுல எந்த மாற்றமுமே கிடையாது. அடுத்து மாணவர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்களுக்கு வந்து பிறந்தப்பயே வந்து சூரிய தசையில் தான் பிறக்கிறாங்க. அது வந்து ஒரு 3 வருஷம் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சந்திர தசை 13 வருஷம், அதாவது 13 வயசு வரைக்கும் நமக்கு சந்திர தசை போகுது. அடுத்ததாக வந்து செவ்வாயோடைய தசை. ஸோ 20 வயசு வரைக்கும் நமக்கு இந்த தசைகளில் தான் பிரயாணமாகும்.
படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத கண்கூடாக பார்க்கலாம். படிப்பு நல்லாவே வரும். புதனுடைய இருப்பு பொறுத்து அவங்களோட படிப்பில் வரக்கூடிய சின்ன சின்ன அப்டக்கல்ஸ்லாம் வந்துட்டு போகலாம். மற்றபடி நினைவாற்றலாம் ஜாஸ்தியாக இருக்கும். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே நல்ல ரேங்க் ஹோல்டராக இருக்கிறதுல ரொம்ப விருப்பமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பெருமைப்படுத்துறதுல வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும். அப்படிங்கிறதுனாலே விழுந்து விழுந்து படித்து நல்ல மதிப்பெண்கள் வாங்கி பாராட்டு பெறக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய திசை பார்த்திங்கன்னா 20 வயசுக்கு அடுத்து ராகு தசை ஆரம்பிக்குது. ஸோ 20 வயசுக்கு அப்புறம் ராகு தசை வருதுன்னா அது ஒரு 19 வருஷம். வெளிநாடு தொடர்பு அப்படின்றது நிச்சயமாக இவங்களுக்கு வந்தே தீரும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரர்களாக இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அவங்க வெளிநாட்டில் போய் அவங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள், அங்கே போய் வேலை தேடுறதுக்கு உண்டான வாய்ப்பு, இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் நடந்தே தீரும். அதிகபட்சமான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு பெயர்ச்சி அடையிறது, அப்புறம் குருவுடைய பெயர்ச்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்பொழுது படிப்புலேயும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்கள், வேலைக்கு போகக்கூடிய நபர்கள், இல்லத்தரசிகள் அத்தனை பேருக்குமே நல்ல நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த வருஷம் இருக்கும். ஒரு கிரகங்கள் பெயர்ச்சி அடையும் போதுமே ஒரு நெகட்டிவ் இருந்தாலும் இன்னொன்று பாசிட்டிவாக மாறிடும். அதே மாதிரி ஒரு கிரகங்கள் உட்காரக்கூடிய இடமும் ஒன்றுத்துக்கு ஒன்று மாறுபட்டு உட்கார்ற காரணத்தினால நமக்கு பல நல்ல மாற்றங்கள் அப்படின்றத இந்த வருஷம் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. பொது பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு தசை கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 38 வயசு 39 வயசு ஆகும். ஸோ அந்த ஏஜ் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து திருமணமும் தடையாகவே போய்கிட்டு இருக்கு, நல்ல மாற்றங்கள் என் வாழ்க்கையை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ராகு தசை கம்ப்ளீட் ஆகி குரு தசை ஆரம்பிக்கும். குரு தசை ஆரம்பித்து ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு பல மாறுதல்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டுருக்கும். 6 மாதம்ன்றது பெரிய மாற்றத்துக்காக நான் சொன்னது. குரு தசை வந்து ஒரு 10-15 நாட்கள்லேயே உங்களோட அந்த பாசிட்டிவாக நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். வேலை விஷயமாக இருக்கட்டும், குழந்தை பிறப்பாக இருக்கட்டும், அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு வாங்குறது, மற்ற நல்ல விஷயங்கள் இதெல்லாம் தடைப்பட்டுக்கிட்டே போச்சு. உங்கள் கேரக்டர் வைஸே உங்களை வந்து பார்த்திங்கன்னா பெருமையாக பேசாமல் ரொம்ப இகழ்ந்து பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. குடும்பத்திலே நமக்கு அங்கீகாரம் அப்படின்றது இல்லாமல் இருந்திருக்கலாம். நம்ம நல்லது தான் செஞ்சால் கூட அது தீய ஒரு விஷயமாக போய் மாறுறதுக்கு உண்டான சூழ்நிலைகளும் காட்டும். ராகு வந்து பார்த்திங்கன்னா பொருள் காரகத்துவம் பார்க்கும்பொழுது கொஞ்சம் நிறைய கொடுக்கும். அதே மாதிரி உயிர் காரகத்துவம்னு பார்த்தோம்னா செல்ஃபாக நம்மளுடைய பேருக்கு எடுக்கிறது, அதுக்கப்புறம் நம்மளுடைய குணாதிசயங்களை மாற்றுறது, தீய பழக்கத்துக்கு அடிமையாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கூட ராகு செய்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ உங்களை நீங்கள் தான் வடிவமைச்சிக்கணும், நீங்கள் தான் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும். அப்படி பார்த்துக்கிற பட்சத்தில் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லை பல விஷயங்கள் வந்து ரொம்ப மோசமாக போயிடுச்சு, இதுக்கப்புறம் மாறுமா என் வாழ்க்கை அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு அவங்க வந்து ஒரு 39 வயசு ஆகிடுச்சு, 40 வயசுக்கிட்ட வந்துருச்சேன்னு ரொம்ப நொடிஞ்சு போகிறவங்க குரு தசை வந்த உடனேயே பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நல்ல மாற்றமாக வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கோச்சார ரீதியாக இப்போ வந்து கோச்சார பலன்களையும் சேர்த்து சொல்லிடுறேன். கோச்சார ரீதியாக குரு வந்து நமக்கு நகர்வு அப்படின்னு பார்க்கும்பொழுது ரிஷபராசியிலேருந்து நமக்கு வந்து மிதுன ராசிக்கு போகுது. ஸோ ரிஷபத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானத்தில் போய் உட்காருது. ஸோ பண ரீதியான முன்னேற்றங்கள் வரும். வீட்டில் பெருமையும் பாராட்டும் மதிப்பு மரியாதை எல்லாமே கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நல்ல மாற்றங்கள் அப்படின்றத கொடுத்தே தீரும். பண ரீதியான முன்னேற்றம் அப்படின்றத கொடுத்தே தீரும். சொந்த தொழிலாக இருக்கட்டும், இல்லை வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு நல்ல விஷயம் எல்லாமே, அதாவது பதவி உயர்வு கிடைக்கிறது, சம்பளத்தில் உயர்வு கிடைக்கிறது, புதிய வேலைக்கு மாற்றம் செய்கிறது எல்லாமே கண்டிப்பாக நடந்தே தீரும். மேஷராசியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாதம் வந்து பார்த்திங்கன்னா 3வது வீட்டுக்கு பெயர்ச்சி அடையுது குரு. அப்படி இருக்கும்பொழுது பார்க்கும்பொழுது நமக்கு வந்து அந்த விடாமுயற்சிகள் எல்லாத்துலேயுமே நல்ல சக்ஸஸ் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சகோதர ஸ்தானத்துக்கு போகிறதுனால பிரிந்த அண்ணன் தம்பிங்கெல்லாம் ஒன்று செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியம், ரொம்ப கான்ஃபிடென்ஸாக ஒரு விஷயத்தை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நிலவும். ஸோ இந்த கிரக பயிற்சிகள் எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக தான் கொடுக்குது. அதனால் நீங்கள் வருத்தமே பட வேண்டாம். ராகு வந்து பார்க்கும்பொழுது 11வது வீட்டுக்கு போகுது, லாபஸ்தானத்துக்கு போகுது மேஷ ராசிக்கு. ரிஷப ராசி அப்படின்னு பார்க்கும்போது 10வது வீட்டுக்கு போகுது. ஸோ தொழில் முன்னேற்றம் அப்படின்றதும் கண்டிப்பான முறையில் நடக்கும். லாபங்கள் இரட்டிப்பாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த 2 விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற ஒரு விஷயம். எல்லாமே சுற்றி அந்த பணத்தில் தானே வந்து நிற்குது. அந்த பணமே நல்லபடியாக வந்துடுது அப்படின்னும்பொழுது பிரச்சனைகள் கண்ணில் இருந்து மறைஞ்சிட போகுது. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருங்க, சிரிக்க பழகுங்க, எல்லா விஷயமும் நமக்காக தான் நடக்குது அப்படின்றத உணர ஆரம்பிங்க. கேது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ 6வது வீட்டில் இருந்தது. 6வது வீட்டில் இருந்த கேது வந்து 5வது வீட்டுக்கு வரப்போகுது.
ஸோ ஞான தேடல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஞான ரீதியான ஆன்மீக ரீதியான விஷயங்களில் நம்ம இதெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு நினைப்பு இருந்தால் அதெல்லாம் செய்யறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும். கோவில்களுக்கெல்லாம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தியானம் செய்கிறதுக்கு உண்டான தூண்டுதல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ரிஷபராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு 5ல் இருந்து 4க்கு வரப்போகுது. ஸோ 4க்கு வந்துடுச்சு அப்படின்னும் பொழுது மருத்துவ செலவுகள் சின்ன சின்னதாக வரலாம். ரொம்ப எளிமையாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ரொம்ப ஆடம்பரமாக வாழறதை விரும்பாமல் கொஞ்சம் எளிமையாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பெல்லாம் வரத்துக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். சனி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேஷராசிக்காரர்களுக்கு 7.5 சனியாக வராரு. 7.5 சனியாக வர்றதுனால சின்ன சின்ன தோய்வுகள் இருக்கும். நிதானமாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. உடல் உபாதைகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து டைமுக்கு 6 மணிக்கு எழுந்திருக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தினாலே நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில் வந்தே தீரும். ரிஷபத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து 7.5 சனி கிடையாது. அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 11வது வீட்டில் சனி வர்ற மாதிரி தான். ஸோ 11வது வீட்டுக்கு சனி வராரு அப்படின்றனால லாபம் தான். அந்த லாபம் அப்படிங்கிறது தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வருஷம் இந்த கிரகங்கள் எல்லாம் மாறுறது 2, அதாவது மேஷராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சரி, ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சரி, கிருத்திகை நட்சத்திரத்துக்கு பல நல்ல மாற்றங்கள் அப்படின்றது வாழ்க்கையில் வந்தே தீரும். ஸோ அதை நினச்சி நீங்கள் ரொம்ப போட்டு குழப்பிக்கலாம் வேண்டாம். இது நாள் வரைக்கும் நமக்கு பெரிய மாற்றம்னு எதுவும் வரலை. ஏதோ திடீர்னு கொஞ்சம் வரும், அப்புறம் திருப்பி டவுன் ஆகிடும். அப் அண்ட் டவுன் ஆவரேஜாக தான் போகுது வாழ்க்கை அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த தடவை நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நிச்சயமாக வந்தே தீரும். ஸோ நிதானமாக இருங்க. ஆன்மீகமான விஷயங்களில் கொஞ்சம் ஈடுபாடு செலுத்திக்கோங்க. கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுறதுக்கும் ஆரம்பிங்க. அப்படி இல்லைன்னாலும் கோவில்களுக்கு போகிறது, அதுக்கப்புறம் 6 மணிக்கு காலையில் எழுந்திருக்கிறது, சோம்பேறித்தனத்தை உடம்புலேருந்து எடுத்துருங்க. அதாவது 8 மணி வரைக்கும் தூங்கி தான் தீருவேன் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் மாறினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் மாறுறதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். அடுத்து நட்சத்திர தோஷம். ஒரு நட்சத்திரத்துக்குமே ஒரு கிரகம் வந்து தோஷமாகும். அப்படி பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் கிரகம் வந்து தோஷமாகும். ஸோ இந்த செவ்வாய் கிரகம் தோஷமாச்சுன்னா என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழில் ரீதியான பிரச்சனை, வேலை ரீதியான பிரச்சனைகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப முக்கியமாக பல தொழில்களை செஞ்சு அதில் பின்னடைவு ஏற்படுறதுக்கு உண்டான காரணம் செவ்வாய் வந்து நமக்கு தோஷப்படுது அப்படின்ற ஒரு காரணத்தினால. பெண்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது கணவனோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி கணவன் வந்து எதுவும் செய்ய மாட்டார். நமக்கு ரொம்ப வந்து ஒரு ஜெல்லாக இருக்கிற மாதிரியான சிச்சுவேஷன் இருக்காது. அவர் ஒரு கோணத்தில் போவார், நம்ம ஒரு கோணத்தில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். ஒரு ஒத்துமை அப்படின்றது கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. மன ஒத்துமை குறையிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு உடம்பில் வந்து, அதாவது செவ்வாயுடைய காரகத்துவம் ரத்தம், நரம்பு, இது எல்லாமே. ஸோ அதில் ஏதாவது ஒரு பாதிப்பு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ரத்த அழுத்தம் கொஞ்சம் மேலே கீழே இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, பிபி ஹையாக இருக்கிறது, லோவாக இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரலாம். நரம்பு பிரச்சனைகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரியான நெகட்டிவ் எல்லாத்தையும் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகருடைய வழிபாடு பண்ணணும். பரிகாரம்னு சொன்னாலே செவ்வாய்க்கு உண்டான பரிகாரம், முருகருக்கு உண்டான வழிபாடு பண்ணுங்கள். சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய ஒரு கயிறை வாங்கி கையில் கட்டிக்கோங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த விஷயம் எல்லாமே. ஆனால் சிம்பிளான பரிகாரங்கள் தான் பல மாற்றங்கள் கொடுக்கும். அதாவது சிகப்பு கயிறை கட்டிக்கோங்க, நெத்திக்கு குங்குமம் வச்சுக்கோங்க, முடிஞ்சால் பவழத்தில் ஒரு மோதிரம் வாங்கி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த முரண்பாடுகள் எல்லாம் மாறத்துக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு தடவையாவது பிபி லோவோ இல்லை பிபி ஹையோ வரதுக்கு உண்டான வாய்ப்புகளோ, நரம்பு சார்ந்த பிரச்சனைகளோ ஒரு மாதிரி நமக்கு வந்து லைஃப்பில் ஒரு தடவை வந்து காமிச்சிட்டு போகும். அதுதான் இந்த செவ்வாயோடைய காரகத்துவம். அதே சமயத்தில் நமக்கு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பொட்டு வைக்கவே பிடிக்காது அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. திருமணமான பெண்கள் வந்து நெத்திக்கு நல்லா வந்து குங்குமம் வச்சுக்கோங்க. இதுவே ஒரு பெரிய நல்ல பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். கணவனுக்கு இன்னும் ஆயுள் நீடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். பவழம் வந்து தாலியில் கோத்து போட்டுக்கிறதையும் பழக்கப்படுத்திக்கோங்க. ஒரு பக்கம் போட்டாவே போதும், வலது பக்கத்தில் போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா செவ்வாயுடைய தாக்கம் குறையும், நிறைய நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் வரும். வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வழிபட வேண்டியது ஆறுமுகம். அதாவது 6 முகம் கொண்ட முருகனை வழிபாடு பண்ணுங்கள். வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும். கையோட மூதாதையர் வழிபாடு, வீட்டில் வந்து இறந்தவங்களோட வழிபாடெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னாவே போதும். நிறைய நல்ல விஷயங்கள், குடும்ப சாபங்கள் நிவர்த்தி ஆகிறதையும் கண்கூடாக பார்க்கலாம். நிறைய தடவை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது நல்ல விஷயம் பண்ணுறோன்னா தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னும் பொழுது இறந்தவங்க எல்லாருடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கணும். அதனால் வீட்டில் இருந்த தாத்தா பாட்டிகளுக்கெல்லாருக்கும் ஏதாவது ஒரு நாள் வந்து அவங்களுக்கு உண்டான ஏதாவது உணவு படைச்சி அவங்களுக்கு ஒரு ஆஃபர் பண்ணி கும்பிட ஆரம்பிங்க. இந்த மூதாதிரை வழிபாடு வந்து நம்ம தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் நம்ம குடும்பம் நல்ல அபிவிருத்தியோடு வர்றதை கண்கூடாக பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிருத்திகை நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.